ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். மார்ச் 31க்குள் மேச ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு அடுத்தே சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்குள் இந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன மாற்றம் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி மேசராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கிரக நிலையும் கிரக மாற்றமும் என்ன மாதிரி ஒரு சூழலில் உங்களுடைய ராசிக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, இந்த மார்ச் 31க்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசி நேயர்களுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் மற்றும் புதன் என கிரக நிலை உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இருக்க போகுது. அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/3/2025 அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். அதே போல மார்ச் 9ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல அடுத்ததாக மார்ச் 18ஆம் தேதி அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஸோ கிரக மாற்றங்கள் மேசராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே இப்படி தாங்க இருக்க போகுது. கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேச ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் புத்தி சாதுரியத்தால் பார்த்தீங்கன்னா புகழையும் அதீத செல்வத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மார்ச் மாதம் முழுவதுமே மேச ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தியை வைத்து நீங்கள் அதீத புகழையும் அதே போல் அதீத செல்வத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் பயணம் செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். சொத்துக்கள் மீது கவனம் கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மேச ராசி நேயர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதமான காலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். வேலை தொடர்பாக வெளியூரில் தங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக காலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 12ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருப்பதால் மேச ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் துணைக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதாவது கணவன் மனைவிக்கிடையில் இந்த நேரத்தில் அதே போல் அன்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றின்ப செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுவது, உங்களுடைய வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த நேரத்தில் நல்லதுங்க. அதாவது எதை பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும். அதே போல் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதே மேச ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அடுத்ததாக மேச ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த மார்ச் 31க்குள் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலம் உங்களுக்கு அதிக உழைப்பினாலும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம்.
அதே போல பெண்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உருவாகும். கலைத்துறையை சேர்ந்த மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையலாம். பணவரவுக்கு குறைவே ஏற்படாது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களின் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உயரலாம். வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதுங்க. மனக்குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கலாம். தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கலாம். அடுத்ததாக மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது மனக்கவலை கண்டிப்பாக குறையலாம். இந்த மார்ச் 31க்குள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் சாதகமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் திடீர் செலவு கூட கண்டிப்பாக ஏற்படும். அதனால் எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது நல்லதுங்க. அதே போல் எங்கு சென்றாலும் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணித்து தடங்கள் கூட ஏற்படலாம். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து செய்யலாம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்வது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலனை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததாக மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சுப காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். இந்த மாதிரி வாய்ப்பு பொருளாதார உயர்வு கடன்கள் குறைய கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகலாம். தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் எதிலும் உங்களுக்கு நிதானம் கண்டிப்பாக அவசியம். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபமும் அபிவிருத்தியும் கண்டிப்பாக பெருகலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் இப்படி தாங்க இருக்க போகுது. அடுத்ததாக மேச ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. கை கால் மூட்டு வலி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக மேச ராசியில் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்கிடையே உண்டாக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களிடையும் பகைமை உண்டாகலாம். முடிந்தவரை பார்த்தீங்கன்னா பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் தவிர்ப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேச ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் இப்படி தாங்க இருக்க போகுது. அதே போல மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மார்ச் மாதத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் படைப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த முருகப் பெருமானை நீங்க மனதார வழிபடுவதன் மூலம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அலைச்சலை கண்டிப்பா தவிர்க்கலாம். அதே போல மேச ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 19, 20 மற்றும் 21. அதே போல மேச ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 12, 13 மற்றும் 14. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசம் ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 31க்குள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும், இதனால் அவங்க என்ன மாதிரி மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக மேச ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கலாம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேச ராசினியர்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேச ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.